Division of fractions. Fractions related உங்களுக்கு queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்கன்னா fraction ஓட link available இருக்கு. So அந்த link click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. So division of fractions நீங்க பாத்தீங்கன்னா dividing by a fraction is equivalent to multiplying by its reciprocal. So இந்த question நீங்க பாருங்க 7 by 18 by 2 by 9. So எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 20 divide by 5 இருக்குனா so இந்த 20 ன்றது என்னது dividend இந்த 5 ன்றது divisor. So likewise இங்க வந்து இது வந்து dividend இந்த 2 by 9 ன்றது என்னது divisor. So இந்த by இந்த இதை எப்படி கன்வர்ட் பண்ண போறீங்க அப்படினு பாருங்க. So 7 by 18 so இந்த byக்கு இந்த division symbol வந்து replace பண்ணிடலாம் 2 by 9. So இந்த 7 by 18 ன்றது dividend part நம்ம பார்த்தோம். So இந்த 20 மாதிரி இதுவும் வந்து ஒரு dividend part. இந்த 5 ன்றது divisor பாத்தீங்க பாருங்க. அதே மாதிரி இந்த 2 by 9 ன்றது divisor. So dividing by a fraction is equivalent to multiplying by its reciprocal நம்ம பார்த்தோம். So இந்த division sign பதிலா இந்த multiplication replace பண்ணும்போது உங்களுடைய divisor இந்த part இருக்கு பாருங்க. இதுக்கு நீங்க reciprocal எடுக்கணும். So division of fractions இந்த மாதிரி தான் நீங்க simplify பண்ணுவீங்க. So steps என்ன ஆகும்னு பாருங்க. So உங்களோட dividend part இந்த 7 by 18 as it is எழுதிக்கோங்க. So இந்த division பதிலா multiplication replace பண்ணும்போது உங்களோட divisorக்கு reciprocal எடுக்கணும். So reciprocal அப்படின்னும்போது இங்க 2 by 9 தான் divisor. So reciprocal அப்படின்னும்போது so இந்த 2 ன்றது numerator இந்த 9 ன்றது denominator. So reciprocal பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட denominator numerator ஆயிடும். உங்களோட numerator denominator ஆகும். So division sign இருந்தது. So multiplication பண்ணும்போது reciprocal. So 2 by 9 ன்றது 9 by 2. Then எப்பயும் போல simplification தான். Multiplication of fractions பண்ண போறீங்க. இங்க பாருங்க multiplication sign மாறிடுச்சு. So இந்த மாதிரி தான் division of fractions வந்து percents கொடுக்கும்போது simplify பண்ண முடியும். So இங்க வந்து multiplication sign இருக்கு. So multiplication of fractionக்கு என்ன சொன்னோம்? So numeratorலாம் அப்படியே multiply பண்ணனும். So எத்தனை fractions இருக்கோ அதோட numerators எல்லாமே நீங்க தனியா multiply பண்ணனும். அதே மாதிரி denominators எல்லாமே தனியா multiply பண்ணனும். So steps பாருங்க 7 into 9 then 18 into 2. So இத பார்த்தனே 7 into 9 இத multiply பண்ணி then 18 into 2 டைரக்டா இந்த மாதிரி நீங்க multiply பண்ண கூடாது. எப்பவுமே வந்து reduce பண்ண ட்ரை பண்ணுங்க. டைரக்டா multiply பண்ணீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். அத reduce பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். So இங்க இருக்கும்போதே நீங்க வந்து lowest form வந்து நீங்க கன்வர்ட் பண்ணலாம். எப்படி பாத்தீங்கன்னா இது 9 இங்க 18. So இது வந்து 1 9 is 9 2 9s are 18. So நம்ம reduce பண்ணிருக்கோம். So numerator 7 into 1 divide by 2 into 2 which is equal to 7 by 4. So இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி then மறுபடியும் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்மாலர் நம்பர் இருக்கும்போது கட் பண்ணிடலாம் because 9 டேபிளால கட் ஆகும். So 1 9 is 9 2 9s are 18. அத கட் பண்ணிருக்கோம் 7 by 4. Sometimes இந்த 7 by 4 நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு improper fraction because numerator வந்து greater இருக்கு. So இந்த improper fraction sometimes உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கொடுக்கலாம் mixed fraction கூட கொடுக்கலாம். So இது mixed fraction எப்படி கன்வர்ட் பண்றதை நம்ம பார்க்கலாம். So 7 by 4 is 7 by 4. So 1 time தான் பண்ண முடியும் 2 time பண்ணீங்கன்னா 8 போய்டும். So balance எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. So இதோட ஆன்சர் பாருங்க. இது வந்து உங்களோட quotient, இது உங்களோட ரிமைண்டர், இது வந்து உங்களோட divisor. So quotient நீங்க இப்படி சென்டர்ல எழுதிக்கணும், ரிமைண்டர் வந்து நியூமரேட்டரா எழுதணும், then the divisor வந்து denominator எழுதணும். So இத வந்து 7 by 4 இத வந்து mixed fractionல எழுதும்போது என்ன கிடைச்சதுன்னா 1 3 by 4. So இதான் இனிஷியலா சொல்லிருந்தேன் dividing by a fraction is equivalent to multiplying by its reciprocal. So next question பாருங்க 16 by 4 by 5. So இங்க 16 ன்றது ஒரு natural number by 4 by 5. So இதோட equivalent form நீங்க எழுதுனீங்கன்னா 16 divide by 4 by 5 நம்ம பார்த்தோம். So இங்க வந்து ஒரு natural number இருக்கு, இது வந்து ஒரு fraction form இருக்கு. இது எப்படி நீங்க கன்வர்ட் பண்ணனும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா so 16 by 1 ன்னு எழுதலாம் because இத வந்து இந்த நேச்சுரல் நம்பர் எப்படி எழுதியிருக்கோம் இம்ப்ராப்பரா கன்வர்ட் பண்ணிருக்கோம். டிவைட் பை 1 பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது. 16 by 1 னா அதோட ஆன்சர் என்னது 16 தான். சோ இதோட ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல. சோ அதனால தான் இத வந்து ஃபிராக்ஷனல் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணிருக்கோம். சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணிருக்கோம். சோ நேச்சுரல் நம்பர் கொடுக்கும்போது அது வந்து இம்ப்ராப்பரா கன்வர்ட் பண்ணனும். சோ இம்ப்ராப்பரா எப்படி கன்வர்ட் பண்ணீங்க டிவைட் பை 1. சோ இப்ப 25 கொடுத்திருந்தா டிவைட் பை 1 நீங்க பண்ணனும் because அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல.
ஸோ டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் சொன்னோம்? டிவைடிங் பை ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு மல்டிப்ளைங் பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிவிஷன் சைன் போது மல்டிப்ளிகேஷன் போடும்போது உங்களோட டிவைசர் இந்த பார்ட் என்ன ஆகும்? உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். விச் மீன்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும். நெக்ஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். ஸோ 16 into 5 by 1 into 4 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்டெப் நீங்கள் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 16 into 5 சொல்லி மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது, விச் மீன்ஸ் 4th டேபிளால் கட் பண்ணலாம். ஸோ 1 4 is 4, 4 4s are 16. Then 4 into 5 divide by 1 into 1. So numerator multiply பண்ணினா 4 into 5 is 20 by 1 into 1 1. So 20 by 1 என்னது 20. So இந்த questionோட answer நீங்க பார்த்தீங்கன்னா 20. question பாருங்க 4 by 9 divide by 6. So உங்களோட இந்த divisor partல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, ஒரு natural number ஆயிடுச்சு. So அதே steps தான் 4 by 9 divide by. So இதை வந்து fractional part convert பண்ணனும் என்ன பண்ணணும் 6 by 1 நீங்க போட்டுறலாம். இதை வந்து improper convert பண்ணிருக்கீங்க. So இந்த divisor என்ன பண்ணிருக்கீங்க improper fraction convert பண்ணிருக்கீங்க. So next step என்ன பண்ணிருக்கோம், so இதுக்கு reciprocal எடுக்கணும். அப்பனா என்ன பண்ணனும் 4 by 9 division sign பதிலா multiplication போடணும். So இதுக்கு reciprocal எடுத்தீங்கன்னா 6 by 1 1 by 6 ஆயிடும். numerator denominator ஆயிடும், denominator numerator ஆயிடும். எப்பவும் போல நீங்க multiply பண்ணனும். So 4 into 1 divide by 9 into 6. So நான் எப்பவும் போல சொல்ற steps தான். மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ 4 and 6 வந்து செகண்ட் டேபிளால் கட் பண்ணலாம். 2 into 2 4, 3 into 2 6. ஸோ 4ஐயும் 6ஐயும் செகண்ட் டேபிளால் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ண ரிமைனிங் நியூமரேட்டர் இருக்குது 2 into 1 divide by 9 into 3 இருக்குது. ஸோ 2 into 1 is 2 by 9 into 3 is 27. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 by 27. क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது வந்து ஒரு மிக்ஸ் ஃபிராக்ஷன், இதுவும் வந்து மிக்ஸ் ஃபிராக்ஷன். இதை இம்ப்ராப்பரா கன்வர்ட் பண்ணிட்டு and then steps ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching this video.